கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிதாவாகிய தேவன் நம்மிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறார் என்பதை நம்ம அறிகிறோம். அது அப்படித்தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். நேரத்தில் பிதாவாகிய தேவனை யாரும் பார்க்க முடியாது, அவர் உன்னதத்தில் இருக்கிறார், யாரும் காணாத தேவன் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை தான் மற்றவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த நாளில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவன் யார் என்று சொல்லி அதை நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாய் தொழுது கொள்கிறபடியால் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்கிறது. அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதா என்று தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி பவுலடிகள் எழுதியதை பார்க்கிறோம். அப்போ நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதா என்று நம்ம தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நியாயம் தீர்க்கிறவர் யார் என்று சொல்லி வேதத்தில் பார்த்தா யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். ஒரு நியாயத்தீர்ப்பு நாள் வரும். அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் தேவனுடைய வசனம்தான் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வசனம்தான் நம்மளை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே வசனம் என்பது என்ன, வசனம் என்றால் யார் அப்படின்னு பார்த்தா வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருக்கிறார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை என்பதுதான் இரத்தத்தால் தோய்க்கப்பட்டவருடைய நாமம். அப்ப இரத்தத்தால் தோய்க்கப்பட்டவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. வசனம் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ வேதவசனம் நமக்கு என்ன சொல்கிறது? நீங்கள் நியாய தீர்ப்பு செய்கிறவரை, வசனம்தான் நம்மளை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னால் வசனம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேதத்தின் ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மை நியாயம் தீர்க்கிற தேவனுடைய வசனமாகிய இயேசு கிறிஸ்துதான் பிதா என்று சொல்லி இந்த வேத வசனம் அழகாக எடுத்து சொல்கிறது. இப்போ நம்ம நினைக்கிறோம் பிதா எங்கோ இருக்கிறார், பிதா யாரோ மேலே இருக்கிறார், யாராலும் பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் நம்ம நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆனா வேத வசனம் அழகாக நமக்கு சொல்கிறது, நியாய தீர்ப்பு செய்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர், அவனவன் கிரியையின்படி நியாயம் விசாரிக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது, நாம் அவரை பிதா என்று நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்கிறது பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட வசனத்தை தான் தேவன் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார். நம் வைத்திருக்கிற வேத வசனம் இயேசு கிறிஸ்து, நம்முடைய வைத்திருக்கிற வேத வசனம் பிதாவாகிய தேவன், நம்முடைய கைகளில் வைத்திருக்கிற வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நம்ம ரொம்ப அழகாக இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிற பாருங்க. தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு போற்றக்கூடியது, எவ்வளவு நம்மை வாழ வைக்கிறது, எவ்வளவு நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது, எவ்வளவு நம்முடைய ஏக்கங்களை தீர்க்கிறது. அப்ப அந்த வேத வசனத்தை நம்ம எவ்வளவு அழகாய், எவ்வளவு உறுதியாய், எவ்வளவு நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்கிற வார்த்தைகளை நம்ம எவ்வளவு ஆழமாய் நம்ம பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கார் பாருங்க. நம்முடைய நியாயம் தீர்க்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்மளை நியாயம் தீர்க்க நம்முடைய பிதாவாகிய தேவன் என்று அழைக்கப்படுகிறவர் சொல்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன். அவருடைய வார்த்தை தான் உன்னுடைய வாழ்க்கையில நியாயம் தீர்க்கும். நீ அவருடைய வார்த்தையை நம்பு, அவருடைய வார்த்தை விசுவாசி. வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே. நீங்க வேற எங்கேயும் போய் உங்களுடைய வாழ்க்கையை தேடாதிருங்கள், வேறு எங்கேயும் போய் நீங்கள் அழுது புலம்பாதிருங்கள்.
வேத வசனத்தை நம்புங்கள், வேத வசனத்தை தேடுங்கள், அதை தேடி வாசியுங்கள். அது நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வேதனைகளை மாற்றும், நம்முடைய துக்கங்களை மாற்றும், நம்முடைய பலவீனங்களை மாற்றும். தேவாவியானோடு நம்ம இணைந்து கொண்டு, வேத வசனத்தோடு இணைந்து கொண்டு அந்த வார்த்தையோடு வாழ்வோமானால் பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்கிற நம்மை ஒருபோதும் அவர் கைவிடாதபடிக்கு வசனத்தினாலும் வார்த்தையினாலும் நம்மளை ஆசீர்வதித்து நிரப்புவார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.